வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரீசெண்டாக வந்து டாடா டியாகோ XT-LR வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். லாங் ரேஞ்சில் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ஹில் ட்ரைவ் டெஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ பேட்ரி கன்சம்ஷன் எப்படி, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது லாங் ரேஞ்ச் வேரியண்ட். ஸோ இதுலேயே மிட் ரேஞ்சும் இருக்குது. ஸோ லாங் ரேஞ்சோட அவங்களோட கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து 320 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஃபுல் சார்ஜ். ஸோ இப்போ நம்ம 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நமக்கு வந்து 296 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ரேஞ்ச் மாதிரி நமக்கு காட்டுது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஊட்டிக்கு போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போயிட்டு உடனே இறங்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட எப்படி கொடுக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஓட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ 308 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஏன்னா நம்ம வந்து மேலே பார்த்திங்கன்னா 3 ப்ளூ லைட்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜன் மோட். ஸோ இந்த டியாகோவில் வந்து நாமளே ரீஜனை ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீஜன் பட்டன் இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோன்னா 210 அதில் கூட நம்ம வந்து 3 இந்த 4 வேரியன்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர்எஸ்புரம் உழவர் சந்தைக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரமடையில் வந்து 238 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் 28 நாம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் நான் போட்டேன். ஸோ 33 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு காரமடைக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு நீங்கள் சொன்ன அதில் காட்டின மாதிரியே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்டில். அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏசி போடவே இல்லை. ஸோ ஏசி போட்டால் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பிளாக் தண்டருக்கு முன்னாடி 241 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 85% சார்ஜ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மேலே வந்து ஹில்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஊட்டிக்கு நாங்கள் போகிறதில்ல. ஊட்டிக்கு ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கேத்தி அப்படிங்கிற ஒரு ஊர், கேத்தியோட ஷார்ட்கட், அங்கே தான் வந்து நம்ம வந்து ஏறுறோம். ஸோ ஸ்போர்ட்டிவ் மோட் போட்டாச்சு. ஸ்போர்ட்ஸ் மோட் போடும்போது உனக்கு எவ்வளோ கம்மியாச்சு? 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ஸ் கம்மியாச்சா? 81% சார்ஜ், 10 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. 278. சூப்பராக இருக்குதா? அப்படியா? நல்லா இருக்கா? கம்ஃபியாக இருக்கு சார். உங்கள் ரிவ்யூ கொடுங்க சார், எப்படி இருக்குதுன்னு. எப்படி ஏறுது? அசால்ட்டாக போகுது. அப்படியா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? வெரி கம்ஃபர்டபுள். ஒன்றுமே தெரியல. அதுவே கியர் மாற்றி ப்ரெஷர் கொடுக்கணும். இது அந்த ப்ரெஷரே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ பர்லியார்கிட்ட வந்துட்டோம். 74% நமக்கு சார்ஜ் இருக்குது. 195 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து ரேடியஸ் காட்டுது. இது ப்ரொவைடட் இது வந்து ஸ்போர்ட்டி மோட்டில் நம்ம போட்டிருக்கோம். நல்லா பேட்ரி வந்து நல்லா கன்சியூம் ஆகும். அண்ட் மோரோவர் வந்து நம்ம இங்கே ஏசி போடலை. ஏசி போட்டால் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் நமக்கு எப்போவுமே கம்மியாகும். ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் நாங்கள் இது வரைக்கும் ஓட்டினோம். அதுக்கப்புறமேல் வந்து நம்ம ட்ரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் காம்பினேஷனில் வந்து நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மோரோவர் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ டிரைவிங்கில் அண்ட் ஈவியில் நல்லாவே வந்து இது ரொம்பவே கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம். இது லாங் ரேஞ்சுங்கிறதுனால நமக்கு 320 கிலோமீட்டர்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது. பட் ஹில்ஸில் டெஃபினெட்லி அது இம்பேக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், பேக் டு பேக் வந்து செமையாக வந்து நமக்கு ஹிண்ட்ரன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி லாரிஸ் எல்லாம். பட் வித்தவுட் ஏசி வந்து 147 இருக்குது. ஏசி ஆன் பண்ணால் 132, ஆஃப் பண்ணால் 147. ஸோ டெஃபினட்டாக ஏசி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு வந்து லைக் ரேஞ்ச் வந்து கம்மியாகும். அண்ட் ஸ்போர்ட்டி மாடல்ஸ்க்கும் வந்து ரேஞ்ச் கம்மியாகும். பேட்ரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90 எவ்வளோ இருக்குது?
108. இது வந்து 108 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம ஏறும்போது என்ன இதில் இருந்தோம், ஊர்ல இருந்து ஏறும்போது 232 கிலோமீட்டர்ஸ் இருந்தோம். இப்போ 108 வித்தின் 30 கிலோமீட்டருக்கு 120 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கு ரேஞ்சு. கரெக்டா? ஸோ 128 கிலோமீட்டர் ரேஞ்ச் கம்மியாக இன்டூ 4 நம்ம கணக்கு போகும். ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது ஸ்போர்ட்ஸ் மோட்ல வித்தவுட் ஏசி இன்டூ 4 நம்ம கால்குலேட் பண்ணணும். 30 கிலோமீட்டர்ஸ்னா இன்டூ 4 120 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து ட்ரெயின் ஆகும் பேட்டரி. அதாவது 3 ரீஜன்ல ஸ்போர்ட்ஸ் மோட்ல நமக்கு தேவைப்படும். ஸோ குன்னூர் கிட்ட இந்த இதில் இருக்கு. ஸோ இப்போ ரீச் ஆன இடத்துல எப்போ இருக்கு 63 கிலோமீட்டர் ரேஞ்சில் 41 172 கிலோமீட்டர்ஸ் இதாக இருக்கு. இது கேத்திக்கு மேலே ஏற்றி நிறுத்திருக்கோம். ஓகே தானே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நாம் எப்போவுமே வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நமக்கு ஹில்ஸ் இருக்கோ அதுலேருந்து 4 to 5% வந்து இன்டூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் அந்தளவுக்கு உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் ரேஞ்ச் வந்து கம்மியாகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ 30 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஏறி இருக்கோம். ஆனால் இன்ட்டு 5 ஆல்மோஸ்ட் 120லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அங்கேருந்து இப்போ கிளம்புறோம். இப்போ டவுன் ஹில்லில் நம்ம வரணும். ஸோ இப்போ 41%ல் 63 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டுது அண்ட் 173 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இது கன்சம்ஷன் எலக்ட்ரிக் கன்சம்ஷன் இருக்குது. ஸோ வர வழியிலேயே நாங்கள் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் வந்து இந்தியன் பேக்கரியில் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து கிளிப்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறேன், அங்கே ஹில்ஸு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறீங்கன்னா குன்னூரில் வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நம்ம இப்போ திரும்பி உடனே வர்றதுனால நம்ம டவுன் ஹில் வரும்போது, அதாவது ஹில்ஸ்லேருந்து டவுன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அங்கேயே வந்து லோக்கல்லையே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் குன்னூரில் ஒரு சார்ஜ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41%லேருந்து 46% வந்து பேட்டரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ நல்லாவே அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்கு நமக்கு வந்து இது ஆச்சோ, அதாவது ட்ரெயின் ஆச்சோ 100 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக வந்து நமக்கு ட்ரெயின் ஆச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அளவுக்கு 100 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஜாஸ்தியும் ஆகுது. உங்களுக்கு ஃபுல் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. 54% வந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு உடுப்பி ருச்சி இதுக்கிட்ட இது, அதாவது நம்மளோட காரமடலாம் தாண்டி நமக்கு வரும்போது இந்த அளவுக்கு ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன மாதிரி ரீஜென்ரேட் ஆச்சுங்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லாங் ரேஞ்ச் கார் ஒரு மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெஃபினட்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அண்ட் அங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க ஃபார் பெட்டர். ஏன்னா இறங்கும்போது ரீஜென்ரேட் சூப்பராக ஆகும். பட் நீங்கள் அங்கேயே வந்து சுற்றி பார்க்குறதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீஜென்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ வரும்போது ஒரு சின்ன ஒரு லைக் ஈவினிங் ஒரு சின்ன ஒரு டிஃபன் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சூப்பராக ஒரு டேக்கு நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த கார் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த காரோட ரிவ்யூவும் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது சீக்கிரம். அதில் ஒரு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் என்ன இதாக இருக்குது நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு 130 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ கிளம்பும் போது 300 கிலோமீட்டர்ஸில் ஏற்றோம். இப்போ 130 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 170 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கம்மியான மாதிரி நமக்கு காட்டுது. அண்ட் பர்சன்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம வரும்போது 100%லேருந்து இப்போ 35% நமக்கு 65% வந்து நமக்கு செலவாயிருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு இல்லையா, அதுதான் ரீஜென்ரேஷன். இது வந்து பழைய இவிஸில் இருக்கான்னு தெரில. பட் டாடா டியாகோவில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் நாமளே ரீஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக்
உங்களோட வண்டியே வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரீஜென்ரேஷன் மோட், அதாவது அதே பவர் வந்து உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்குற அந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் இருக்காது, உங்களுக்கு வண்டி ரன்னிங் ஆகவே வந்து உங்களுக்கு ரீஜென்ரேஷன் ஆகும். ஸோ வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக் அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு சொல்லும் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து you can just make out your like plan, ரீசார்ஜ் பண்ணுற பிளானோட நீங்கள் வந்து போகலாம். அண்ட் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி டிரைவிங் டெக்னிக் ஆல்சோ. நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் மோட் மட்டும் ஜாஸ்தி யூஸ் பண்ணதுனால இந்தளவுக்கு வந்திருக்கு. மேபி டிரைவ் மோட் போட்டுட்டு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டுருந்தா இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெவ்யூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ரெவ்யூஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.